அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கடைகளில் பார்த்தோம்னா நம்ம விரும்பி சாப்பிட்ற நிறைய சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து சென்னா மசாலா. அது எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பெரிய சைஸ் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சென்னா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அதிலிருந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு, ஒரு பட்டை, ஒரு 4 பீஸு, ஒரு லவங்கம் சேர்த்துருக்கோம். இது வந்து வாசனைக்காக தான், நீங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது. அந்த பேஸ்ட் வந்து இங்கே சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து நான் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டுறேன். நான் சொல்லிட்டும் வரேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் இது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதிலேருந்து பார்த்துட்டு நீங்கள் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக நமக்கு அந்த பச்சை வாசனை போன உடனே வெங்காயம், அந்த பூண்டு, இஞ்சி, அந்த பச்சை மிளகாய் அந்த வாசனை வந்து போகணும். அந்த பச்சை வாசனை போன உடனே பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த பச்சை வாசனை போயிடும். அது போன உடனே தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்தோம். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியிலிருந்து பச்சை வாசனை போயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் மேலே தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் சென்னா மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். சென்னா மசாலா வந்து நீங்கள் கடையிலெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சென்னா மசாலா ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இதை 3த்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே டேஸ்ட் வந்துடும். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோங்க. அதனால் நீங்கள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்த பிறகு தான் நம்ம ஏற்கனவே சென்னா வந்து கொஞ்சம், அதாவது அந்த கொண்டக்கடலையை வேக வச்சுருந்ததை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுள்ளைங்களா, அந்த பேஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். இந்த தக்காளி பேஸ்ட்டோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்களுக்கு வந்து இது கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வந்து புரியணுன்னால தான் நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். அதோட வீடியோவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை இந்த ஸ்டேஜில் இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்தாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான டெக்ஸ்சர் தான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும்னால நம்ம வந்து அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கிடையாதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மசாலாவோட கொண்டக்கடலை நல்லா
செட் ஆகும், அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் இதை நம்ம கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இது நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிடும்போது அவங்க வந்து கொஞ்சம் சோடா ஆட் பண்ணலாம், சீக்கிரமாக வெந்துடும் சென்னா, அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தாங்க ரொம்ப ஹெல்த்தி. அதோட பிடிச்ச மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இது கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். கடையில் நம்ம எப்படி சென்னா மசாலா சாப்பிடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் சேவ் மிச்சர் போட்டு சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கடையிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கும்போது அதில் சோடா ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது, இல்லைனா மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இது இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கம்.